இணைந்தள மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். அரசமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கொடுக்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். இவற்றை இணைந்து சிந்திப்பதற்காக உங்களை அழைக்கிறோம். இன்னும் தொடர்ந்து நம்முடைய செயல்பாடுகள் வழியாக இந்த சமூகத்தை புதிதாக உருவாக்குவதற்காக, இந்த சமூகத்தை புது மதிப்பீடுகளால் கட்டி எழுப்புவதற்காக உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், இணைந்து செயல்படுவோம். நம்முடைய பகுதி, உங்களுடைய ஊர், உங்களுடைய தெரு, உங்களுடைய மாநிலம் மிகச் சிறப்பான ஒன்றாக மாற்றுவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பும் தேவை. ஏனென்றால் இந்தியராகிய நாம் என்று அம்பேத்கர் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார். நாம் இணைந்து வருவதால் தான் இந்த இந்தியாவை ஒரு நல்ல மேம்பட்ட நாடாக மாற்ற முடியும். வறுமையும், ஏழ்மையும், கல்வி அறிவின்மையும், பெண்ணடிமைத்தனமும் இவை போன்ற அழுக்குகள் நீங்கிய ஒரு சமூகமாக மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே வாருங்கள், இணைந்து சிந்திப்போம், இணைந்து செயல்படுவோம். இணைந்தழு தமிழ்நாடு இயக்கத்தோடு இயக்கமாக மாறுவோம். இந்த அடிப்படை உரிமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்திற்கான உரிமையில் இரண்டாவதாக வருவது 19 பிரிவு 19(1)(a). அது தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை, ரைட் டு அசெம்பிள் என்று சொல்லுகிறது. நாம் அமைதியாக கூடுவதற்கான உரிமையை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறோம். உங்க ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, 144 போட்டாங்க, என்ன செய்வாங்க? உடனே 2 பேர்கள் மேல யாரும் சேர்ந்து போக கூடாது, இல்ல வீட்டுக்குள்ளாடி இருக்கணும், வெளியில நடக்க முடியாது. ஆயுதம் ஏந்திய இராணுவப்படை, துணை இராணுவப்படை தெருப்புற சுத்திட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்கல்ல. அது அந்த இடம் அமைதி இல்லாமல் இருக்கிறது, அந்த இடத்தில் கலவரம் இருக்கிறது, அந்த இடத்தில் மனிதம் தோற்று போய் இருக்கிறது, அந்த இடத்தில் இருக்கின்ற ஒருவர் மனிதர்களாக வாழ்வதை காட்டிலும் மனித நிலைக்கு கீழாக இறங்கி போயிருக்கிறார்கள் என்பதை எண்பிக்கிற இடமாக இருக்கிறது அப்படின்லாம் அடையாளம். மாறாக மனிதர்கள் திருவிழாக்களை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து கூடி கொண்டாடி பொங்கலிட்டு சாப்பிட்டு உறவுகளை எல்லாம் பரிமாறிக்கொண்டு போகிற ஒரு இடம். ஆனா இன்னைக்கு திருவிழாவும் பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. எப்ப எங்க அடி நடக்கும்னு தெரியாது, எப்ப எங்க கலவரம் வெடிக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. திருவிழா என்பது கொண்டாட்டத்தின் மகிழ்ச்சியின் இடமாக இருக்க வேண்டும், இல்லையா? அதே போலத்தான் நாம் வாழுகிற சமூகமும். எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் இந்திய தாயினுடைய பிள்ளைகள், எல்லோரும் உலக சமூகத்தின் மானுடத்தினுடைய மாந்தர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு நாம் வருகிற பொழுது, முன் வருகிற பொழுது, நாம் எல்லோரும் ஒருவரை பார்த்து கைகுலுக்கிக் கொள்ளுகிறோம், வணக்கம் செலுத்திக் கொள்ளுகிறோம், புன்னகை பூக்களை பரிமாறிக் கொள்ளுகிறோம். நம்மால் நம்முடைய இதயத்தை திறந்து எல்லைகளை கடந்து உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது. ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம், ஒருவருடைய தேவைகளில் அருகிருக்கிறோம். இவையெல்லாம் சேர்ந்துதான் நம்மை மனிதர்களாக மாற்றுகிறோம். அப்ப அதற்கான ஒரு அடிப்படை உரிமை தான் இந்த ஒன்று கூடும் உரிமை. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் நாம் அடிமைகளாக இருந்த பொழுது ஒன்று கூடுகிற உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. எப்போ கூடுனாலும் உடனே துப்பாக்கி சூடு, இல்ல கைது, அல்லது தடியடி, இப்படிதான் நடந்து கொண்டே இருந்தது. மனிதர்கள் கூடி வருவதற்கு அந்த அந்நிய அரசு நம்மை அனுமதித்ததில்லை. ஆனா சாதாரண செயல்களை செய்யலாம், அவ்வளவுதான். அடிமையை போல அப்படியே பதுங்கி பதுங்கி ஒளிச்சு அப்படியே தலையை தாழ்த்திட்டு போறதுக்கு அனுமதி இருந்தது. ஆனால் வீறு கொண்ட நடையோடு சுதந்திர பறவைகளாக ஒன்று கூடி வருவதற்கான அனுமதி இல்லாமல் இருந்தது. எனவே சுதந்திரத்திற்காக போராடி நம்முடைய முன்னோர் இதை ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றி தந்தார்கள். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? கூடலாம், ஆயுதங்கள் இன்றி கூட வேண்டும். ஆயுதங்கள் எப்ப தேவைப்படும்? ஒருத்தன் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவைப்படும். அழிப்பதற்காக இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படவில்லை, மாறாக வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பெற்று தந்திருக்கிற உரிமையை நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அமைதியாக கூடி வந்து சிந்திக்கவும், அமைதியாக கூடி வந்து செயல்படவும், அமைதியாக கூடி வந்து வாழ்வை கொண்டாடவும், அமைதியாக கூடி வந்து மனிதத்தை மேம்படுத்துவதற்கான செயல்களில் ஈடுபடவும் அது நம்மை அழைக்கிறது. இதுதான் சுதந்திரம் பெற்றுத்தந்த நன்மை. இந்த நன்மையை நாம் இழந்துவிடக் கூடாது. இதற்கு சில நிபந்தனைகளும் இருக்கின்றன. அப்ப கூடி வரலாம். அப்ப கூடி வர்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுதங்களோட கூடி வர முடியாது.
அமைதியை குலைக்கிறதுக்காக கூடி வர முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக கூடி வர முடியாது. நாம் கூடி வருவதால் இன்னொரு சமூகத்தினுடைய வாழ்வு பறிக்கப்படுவதற்கு, இப்ப குழு மோதல்கள் எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, அதற்காக கூடி வரக்கூடாது. நாம் கூடி வருவதால் பிறருக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் a nuisance to others. மற்றவர்களுக்கு ஒரு தொல்லையாக மாறிவிடக்கூடாது. இந்த காரணங்களுக்காக கூடுவதை சட்டம் அனுமதிப்பதில்லை, தடை செய்கிறது. ஆனால் அமைதியாக நாம் இந்த நாட்டின் குடிமக்களாக ஒன்றாக கூடி வருவதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. அப்ப நாம் இணைந்தெழு தமிழ்நாடு வழியாக இந்த உரிமையை தான் சரியா பயன்படுத்தணும் நம்மகிட்ட சொல்றோம். நாம் இணைந்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அரசியலமைப்பு சட்டமே சொல்லுகிறது. வாங்க, இணைந்து வாழுகிறோம், இணைந்து வருவோம், இணைந்து சிந்திப்போம் அப்படின்னு சொல்லுது. நாம் இணைந்து நம்முடைய புத்தி என்கிற ஆயுதத்தை தீட்டுகிற பொழுது கத்திக்கு இடம் இல்லாமல் போயிடும். உறவுகளை நாம் அதிகம் பரிமாறிக்கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாக ஆயுதங்களுக்கான தேவை இருக்காது. இன்னும் அதிகமாக நம்முடைய சமூக மேம்பாட்டிற்காக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது கண்டிப்பாக நாம் வரலாற்று புத்தகத்தினுடைய பக்கங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். அது தனியா எழுதுவதற்கு பதிலாக சமூகமாக இணைந்து எழுதுகிறோம். அதுதான் இந்த உரிமையினுடைய அர்த்தம். இணைந்து வராமலே நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் இந்த பூ உலகில் எண்ணிக்கையில் மட்டும் மனிதர்களாக இருக்கிறோமே தவிர இந்த சமூகத்தினுடைய பங்களிப்பில் நாம் மனிதர்களாக இல்லை. ரெண்டும் வேற வேற. இங்கர்சால் என்கிற அந்த தத்துவ ஞானி அழகாக சொல்வார், நான் பிறந்த பொழுது இருந்த உலகம் நான் இறக்கும் பொழுது இருக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருபடி நகர்த்தி விட்டு செல்வேன் அப்படின்னு. அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒருபடி நாம் இந்த சமூகத்தை வளர்ச்சியை நோக்கி, அமைதியை நோக்கி, நம்முடைய குழந்தைகளுக்கான பாதுகாப்பை நோக்கி நாம் நகர்த்தி வைத்து செல்ல வேண்டும். சாக்ரட்டிஸிற்கு சிறையிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. விஷத்தை குடிக்காமல் இவர் தப்பித்து சென்றிருக்கலாம். ஏற்பாடு பண்ண அவருடைய நண்பர் சொன்னார், ஐயா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீங்க போயிடலாம் அப்படின்னு. சாக்ரட்டிஸ் சொன்னார், போக மாட்டேன், நான் சந்தோஷமாக அந்த விஷத்தை அருந்த தயாராக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எதுக்காக? அவர் சொன்னார், நான் இன்றைக்கு ஒளிச்சு பண்ண என்ன எத்தனை நாள் வாழுவேன்? பயந்து பயந்து வாழணும். எப்ப வேணாலும் வேட்டையாடி பிடிக்கதான் போறாங்க. ஒருவேளை இன்னும் போன 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துட முடியும். அதனால என்ன பயன்? சாக்ரட்டிஸ் என்கிற மனிதன் கோழையாக வாழ்ந்து மடிந்தான் தான் இந்த வரலாறு எழுதும். ஆனால் நான் உண்மைக்கு நிற்கிறேன். உண்மையை சொன்னதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறேன். இந்த உண்மைக்காக நான் உவப்போடு நான் இந்த விஷயத்தை அருந்த தயாராக இருக்கிறேன். அதனால் உண்மைக்காக சாக்ரட்டிஸ் இறந்து போனார் என்று வரலாறு எழுதி வைக்கட்டும். நாளைக்கு வருகிறவர்கள் அதனால் உற்சாகம் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை தப்பிச்சு போயிருந்தா சாக்ரட்டிஸ் மனுஷன் இருந்தது இந்த உலகத்துக்கு தெரியாம போயிருக்கும். ஆனால் ஹாம்லக் என்கிற அந்த விஷத்தை குடித்து அணுவணுவாக இறந்து போன அந்த சாக்ரட்டிஸ் இன்றைக்கும் உண்மைக்கும் தத்துவத்திற்கும் சாட்சியாக நிற்கிறார் இல்லையா? அதுதான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தில் உண்மையை உயர்த்தி பிடிப்பதற்காக நாம் இணைந்து வர வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இணைந்தல் இயக்கம் அதை சுவப்போடு செய்கிறது, துடிப்போடு செய்கிறது. நீங்களும் இணைகிற பொழுது கண்டிப்பாக நாம் இந்த உண்மையை இந்த சமூகம் முழுவதும் பரவிட செய்வதால், உண்மை என்கிற ஒளியை, அதான் நம்முடைய முதல் வேண்டுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வேதங்கள். பொய்மையிலிருந்து வாய்மைக்கு எங்களை அழைத்து செல்லும் அப்படிங்கிறதுதான். அதனால என்ன விளைவு? சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்லுகிறோம். பொய்மையிலிருந்து உண்மைக்கு வருவதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்லுகிறோம். அதுக்கு எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சமூகத்தை படைப்பதில் நாம் முன்னோடியாக திகழ வேண்டும் என அன்போடு அழைத்து இந்த பணியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.